கையில் இஸ்ரேலை கடவுள் அடிமைப்படுத்தினார். அடிமைப்பட்ட இஸ்ரேலை மீட்க கடவுள் சிம்சோன் என்னும் நீதி தலைவரை ஏற்படுத்தினார். கான் குலத்தை சேர்ந்த மனோபாகி என்பவரின் மலினியான மனைவிக்கு கடவுளின் தூதரால் முன்னறிவிக்கப்பட்டு பிறந்தவரே சிம்சோன். இந்த சிம்சோன் பெலிஸ்திய பெண்மணியை திருமணம் செய்து பெலிஸ்தியர்களை அழித்தவர். நரிகளின் வாலில் தீ மூட்டி நெற்பயிர்களை அழித்தவர். 20 ஆண்டுகள் இஸ்ரேலின் நீதி தலைவராய் விளங்கியவர். இத்தகைய வலிமை வாய்ந்த சிம்சோன் தெலீலா என்பவரின் தீய சிந்தையில் சிக்கி தனது உயிரை எவ்வாறு இழந்தார் என்பதுதான் எம் நாடகத்தின் மைய கருத்து. நீதி தலைவர்கள் ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்டு எம்சிபையம் இளைஞர்களால் தயாரிக்கப்பட்டு பெருமையுடன் வழங்கப்படும் எம் நாடகத்தின் பெயர் சிம்சோன். என் அன்பு, நீ கவலை கொள்ள வேண்டாம். ஏற்ற காலத்தில் கடவுள் நமக்கு குழந்தை சகத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு கடவுளிடம் வேண்டும். அமைதியாயிரு, நான் பயிருக்கு சென்று வருகிறேன். மகளே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ மறுபடியாயிருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது மௌனமாயிரு. திராட்சரசமோ மதுபானமோ அருந்த வேண்டாம். தீட்டான எதையும் உண்ணாது. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரக்கத்தி அவன் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்து கடவுளுக்கென நாசீராக இருப்பான். இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரின் கை நின்று விடுவிக்கவும் தொடங்குவார். குழந்தை பெற்றெடுக்க போகிறேனா? கடவுளின் மீது இரக்கம் காட்டிவிட்டார். இதை என் கணவரிடம் உடனே சொல்ல வேண்டும். எங்கே அவர்? எங்கே? ஆம், வயலுக்கு போகிறேன் என்றார். நான் சொல்வதை கேளுங்க. கடவுளின் தூதர் என்னிடம் வந்தார். அவர் தோற்றம் கடவுளின் தூதர் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? நான் குழந்தை பெற்றெடுக்க போகிறேன் என்றார். என் தந்தை, நீர் அனுப்பிய கடவுளின் மன்னர் மீண்டும் எங்களிடம் வந்து பிறக்க போகும் குழந்தைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுத் தரட்டும். இதோ அன்று என்னிடம் வந்த மனிதர் மீண்டும் எனக்கு தோன்றியுள்ளார். அப்படியா?
இவளை பார்க்க வேண்டும். இவளிடம் பேசிய மன்னர் நீர்தானா? ஆம், நான் தான். உமது வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது நிறைவுரையும் செய்யும் எப்படி இருக்கும்? நான் இவளிடம் கூறிய அனைத்தையும் இவள் கவனமாக கடைபிடிக்கட்டும். சற்று நேரம் காத்திரும், ஒரு ஆட்டுக்குட்டியை சமைக்கிறேன். நீர் சமைத்தாலும் நான் உமது உணவை உண்ண மாட்டேன். நீர் பலி செலுத்துவதாக இருந்தால் அதை கடவுளுக்கே செலுத்தும். இவ்வளவு பேசுறீரே, நீர் யார்? உமது பெயர் என்ன? உமது வார்த்தைகள் எப்போ நிறைவேறும்? நிறைவேறினால் நான் உம்மை பெருமைப்படுத்துவேன். எனது பெயரை அறிந்து நீ என்ன செய்ய போகிறாய்? எனது பெயரோ வியப்புக்குரியது. வாருங்கள், ஆண்டவருக்கு பலியிடுவோம். கடவுளை பார்த்து விட்டோம். என்ன அழகு! இவ்வளவு நாளாக இந்த அழகு தேவதை எங்கிருந்தாள்? அவளை பார்த்ததும் என் மனம் அலைவாயிலே. எனக்கு திருமணம் என்று நடந்தால் இனி அவளோடு மட்டும்தான். நான் இனி என்ன செய்வது? உடனடியாக தந்தையிடம் போய் தெரிவிக்க வேண்டும். தந்தையிடம் போய் தெரிவிக்க வேண்டும். தந்தையே, தந்தையே, நான் உம்மோடு என்று சொல்ல விரும்புகிறேன். சொல் மகனே, என்னவென்றாலும் கவலைப்படாமல் என்னிடம் சொல். நான் இவ்வினாவில் ஒரு பெண்ணை கண்டேன். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவளை பார்த்ததும் என் மனதை நான் அவளிடம் குறைத்து விட்டேன். அப்பா, நான் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் அவள் ஒரு பெலிஸ்திய பெண்ணப்பா. என்ன பெலிஸ்திய பெண்ணா? நீ ஆசைப்படும் 50 மக்களுள் ஒரு பெண் கூட கிடைக்கவில்லையா? வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நீ அப்பெண்ணை மறந்துவிடு. நீ விருத்த சேனம் செய்யப்படாத
புருஷனிடம் சென்று அப்பெண்ணெடுக்க வேண்டும்? வேண்டாம். உமக்கு உறவு பெண்கள் பலர் இருக்கின்றனர். அவர்கள் பிடித்த பெண் யாரோ அவளை உமக்கு மனம் செய்து வைக்கிறேன். இல்லை, எனக்கு அந்த பெண்ணை தான் பிடித்திருக்கிறது. அவளையே நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மகனே, நான் சொல்வதை கேள். நீ அப்பெண்ணை மறந்து விடு. ஏனெனில் இது ஆண்டவரின் செயல் என்று தெரியவில்லை. ஆம் மகனே, உன் தாய் சொல்வது உண்மைதான். இஸ்ரேல் மக்கள் மீது அதிகாரம் செலுத்தி வரும் பிலிஸ்தீனை தண்டிக்க கடவுள் வாய்ப்பு தேடிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அப்பெண்ணை நீ மறந்து விடு. இல்லை, எனக்கு திருமணம் ஒன்று நடந்தால் அது அப்பெண்ணுடன் மட்டும்தான் நடைபெறும். ஏனெனில் அவளை தான் எனக்கு பிடித்திருக்கிறது. என்ன இவன் புரியாமல் பேசிவிட்டு செல்கிறான்? இனிமேல் நாம் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். ஆகவே அவனோடு சென்று அப்பெண்ணின் பெற்றோரிடம் பேசி அவளையே அவனை மனம் செய்து வைப்போம். சரி. தந்தையே, நீங்கள் இவ்வழியாக செல்லுங்கள். நான் பின்னர் வருகிறேன். யார் வந்தது என்று பார். என்ன இஸ்ரேலர்களா? அவர்கள் அதற்காக நமதெல்லாம் வர வேண்டும். அவர்களை வெளியே போக சொல். வீடு வீடு வந்தவர்களை நாம் வெளியே நிற்க வைத்து பேசுவது நன்றாகவா இருக்கிறது? அவர்களை உள்ளே அழைத்து என்னவென்று விசாரிப்போமே. அதுவும் சரிதான், விசாரிப்போம். நாங்கள் வந்த நோக்கம் எனது மகன் சிம்சோனின் திருமண விஷயமாக பேச வந்துள்ளோம். அதற்காகவே இங்கு வந்தீர்கள்? அவன் உங்கள் மகளை விரும்புகிறான். அவளையே மனம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான். ஆகவே உங்கள் சம்மதத்தை கேட்பதற்காக வந்துள்ளோம். இஸ்ராயேல் ஆண்மகனை எவ்வாறு மருமகனாக ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் வெளியே போங்கள். நமது வீடு தேடி வந்திருக்கிறார்கள் அல்லவா? நமக்கு இதைவிட ஒரு பெரிய நல்ல மருமகன் கிடைக்க மாட்டான். சிம்சோனை போல வலிமை வாய்ந்த மனிதர் நம் குலத்தில் ஒருவரும் இல்லை. எனவே அவனையே நம் மருமகனாக ஏற்றுக்கொள்ளலாமே. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சரி, நீ சொல்வதும் உண்மைதான். பார்ப்போம். உள்ளே வாருங்கள். உமக்கு
விருந்து ரொம்ப அற்புதம் தான். திமனாமன் மருமகன் ரொம்ப பலசாலியும் கூட. ஓ, அவன் அவ்வளவு பலசாலியா? யானைக்கும் அடிச்சிருக்கும். அப்படியானால் நான் உங்களுக்கு ஒரு விடுதலை கூறுகிறேன். பலசாலி என்று நினைத்தேன், விடுகதையும் சொல்கிறாமே. நீங்கள் விடுதலையின் விடையை சொல்லி பாருங்கள். இந்த விடுதலையின் விடையை இந்த விருந்து முடியும் 7 நாட்களுக்குள் நீங்கள் வந்து என்னிடம் சொன்னீர்கள் என்றால் நான் உங்களுக்கு 30 நாற்பட்டாடைகள் 30 மேலாடைகளை தருகிறேன். இல்லை என்றால் இவற்றையெல்லாம் நீங்கள் எனக்கு தர வேண்டும். சரி, விடுகதையை சொல், நாங்கள் விடை கூறுகிறோம். அதாவது உண்பவரிடமிருந்து உணவு வெளிவந்தது, வலியவரிடமிருந்து இனியது வந்தது. அது என்ன? என்ன என்ன ஒன்றும் புரியவில்லை. அதாவது ஒரு முறை கூட கூறு. அதாவது உண்பவரிடமிருந்து உணவு வெளிவந்தது, வலியவரிடமிருந்து இனியது வந்தது. அது என்ன? உண்பவரிடமிருந்து உணவு வந்ததா, வலியவரிடமிருந்து இனியது வந்ததா? அது என்ன? நாம் இதுவரை கேட்டதே இல்லையே. சரி, நீங்கள் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டே யோசியுங்கள். நான் வருகிறேன். அப்படி என்னவாயிருக்கும் விடுகதையின் விடை? சற்று யோசிக்க வேண்டிய விஷயம்தான் போலிருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது புரிந்ததா? உங்களுக்கு ஏதாவது புரிந்ததா? அப்படி என்னவாயிருக்கு? அப்படி என்றால் நாம் ஒன்று செய்வோம். இப்போது நமது தங்கையானவள் தானே சிம்சோனின் மனைவி. அதற்கு நாம் அவளிடம் சென்று கேட்போம். ஐயோ, அவளால் முடியுமா? இந்த விடுகதையின் விடை அவளால் கூற முடியும். மனைவிக்கு மயங்காத கணவர் உண்டோ? அது நிச்சயமாக அவளால் செய்ய முடியும். சரிதான், சரி. அப்படி என்றால் வாருங்கள், நாம் சென்று அவளையே கேட்போம். வாருங்கள். அந்த விடுகதையின் விடை என்னவென்றார் என்று எங்களுக்கு சொல்வாயா? இல்லை, ஒருபோதும் இல்லை. என் கணவரை ஏமாற்ற என்னால் முடியாது. நீ எங்களுக்கு உதவ மறுத்துவிட்டால் உன்னை உன் தந்தை வீட்டை தீக்கிரையாக்குவோம். நீங்கள் எங்களை விருந்து கலைத்தது கொள்ளையடிக்கவா? ஆம், நாங்கள் அப்படியே செய்வோம். எங்களுக்கு அந்த விடுகதையின் விடை அறிந்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் உன் குடும்பத்தை நாங்கள் தீக்கிரையாக்குவோம். அதிலே சொல். வாருங்கள். என்ன செய்வது? எனது கணவரை ஏமாற்றுவதா, இல்லை எனது தந்தை வீட்டை காப்பாற்றுவதா? தந்தை வீட்டை தீக்கிரையாக்கினால் என்னால் அவர்களை ஒருபோதும் காப்பாற்ற முடியாது. ஆகவே எனது கணவரை ஏமாற்றுவதுதான் சிறந்த வழி. கணவரிடம் பேசலாம். அன்பே, நீர் என் உறவு பையன்களிடம் கேட்ட விடுகதையின் விடை என்ன? நீ சற்று பொறுமையாக இரு. 7 நாட்கள் முடிந்ததும் நானே விடுகதையின் விடையை உன்னிடம் சொல்லிவிடுகிறேன். என்ன செய்வது? எப்படியாவது விடை கண்டுபிடித்துத்தானே ஆக வேண்டும்.
எனக்கு அன்பை காட்டாமல் வெறுப்பை காட்டு என்றேன். என்ன? நானா உன் மீது வெறுப்பு காட்டுகிறேன்? ஏன் அவ்வாறு சொல்கிறாய்? ஆம், நீர் என் மீது காட்டும் அன்பு உண்மை என்றால் விடுகதையின் விட எனக்கு கூறியிருப்பீர் அல்லவா? அன்பே, விடுகதை என்பது ஒரு போட்டி மட்டும்தான். ஆனால் நமக்குள் இருக்கும் அன்பு போட்டிக்குரியதல்ல. இதை நீ புரிந்து கொள். நான் என் தந்தை வீட்டை எப்படி காப்பாற்றுவது? கணவன் மனைவிக்குள் இருக்கும் அன்பு உண்மை என்றால் அவர்களுக்குள் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது. ஆனால் நீர் என்னிடம் மறைக்கின்றீர் என்றால் என் மீது உமக்கு இருக்கும் அன்பு பொய்யானதானே? இல்லை, உன் மீது நான் காட்டும் அன்பு உண்மைதான். அன்பே, சரி, நான் உண்மையை சொல்லிவிடுகிறேன். நானும் என் பெற்றோரும் உன் தந்தை இல்லம் மறுமொழியில் ஒரு சிங்கம் என்னோடு போரிட்டது. நானும் ஆண்டவரின் துணையால் அந்த சிங்கத்தை கொண்டு வீசினேன். ஒரு வாரம் கழிந்து நான் அவ்வழியை செல்லும் பொழுது அந்த சிங்கத்தின் உடலானது தேனியால் அரிக்கப்பட்டு தேனால் நிறைந்திருந்தது. இதுதான் என் விடுகதையின் விடை. வலிமையான சிங்கத்திலிருந்து இனிமையான தேன் வந்தது. இப்போது எனக்கு சந்தோஷம் தானே? என் மீது உமக்கு இருக்கும் அன்பு அளவற்றதான் என்று இப்போது நான் புரிந்து கொண்டேன். நல்லது. நமக்கு விடை கிடைத்து விட்டது. ஜெயித்து விட்டோம் நாம். நமக்கு இப்போது 30 நாற்பட்டாடை, 30 மேலாடை. ஓஹோ ஓஹோ, நாம் இப்போது என்ன செய்வோம்? 30 நாற்பட்டாடை. நாம் சிறுசோரை தோற்கடித்து விட்டோம். 30 நாற்பட்டாடை. நாம் ஒன்று செய்வோம். 30 நாற்பட்டாடைகளில் 5 உனக்கு தருகிறேன், உனக்கு 6 தருகிறேன். நீ 7 வைத்துக் கொள், மீதம் உள்ளதை நான் எடுத்துக் கொள்கிறேன். எப்படி? அப்படி என்றால் சரிதானே? அப்படி என்றால் வாருங்கள், நாம் சிம்சோனிடமே செல்வோம். சிங்கத்திலும் வலியது எது? நீங்கள் என் இளம் பசுவை கொண்டு விழுந்திருக்காவிடில் இந்த கேள்வியின் விடையை உங்களால் கண்டுபிடித்திருக்கவே முடியாது. இவள் என்னை ஏமாற்றிய இவள் எனக்கு தேவையில்லை. இவளை இங்கே இருக்கட்டும். அந்த சிம்சோன் என்ன சொல்கிறான்? என்னை மன்னித்து விடுங்கள். என் கணவர் என் தந்தை வீட்டை காப்பாற்ற எனக்கு வேறு வழி தெரியவில்லை. தேவையில்லை. இனி எனக்கு எவ்வித விளக்கம் தேவையில்லை. அந்த சிம்சோனுக்கு திமிரு கொஞ்சம் அதிகம்தான். அவனை நாம் அடக்கி ஆள வேண்டும். சரிதான் சரிதான். நீர்தான் தந்தை, நீர்தான் முடிவெடுக்க வேண்டும். ஆம், நீர்தானும் மகளை நீர் மனமுடித்துக் கொடுத்தீர். நீர்தான் இதில் ஒரு முடிவெடுக்க வேண்டும். வேண்டாம் என்று சிம்சோனிட்டு சென்ற மகளை இதோ உனக்கு மனமோடு தருகிறேன். நீ இவளை உனது மனைவியாக வைத்துக் கொள். என்ன இருந்தாலும் நான் என் மனைவியை அவள் தந்தை இல்லம் விட்டு வந்திருக்க கூடாது.
ஆண்டவர் முன்னிலையில் அவளை மன்னித்து என்னுடன் அழைத்து வந்திருக்க வேண்டும். இனி நான் என்ன செய்வது? அவள் தந்தையிடம் சென்று பேசி பார்ப்போம். அவள் தந்தையிடம் சென்று முறையிட்டுதான் ஆக வேண்டும். அன்பே, அன்பே, எங்கு வந்தீர்கள்? யாரை பார்க்க வந்தீர்கள்? உமக்கும் எமக்கும் என்ன உறவு இருக்கிறது? நான் அறையில் உள்ள என் மனைவியை பார்க்க வேண்டும். நில்லுங்கள், நீங்கள் எனது மகளை பார்க்க முடியாது. என் மனைவியை பார்க்க எனக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. என்ன, உன் மனைவியா? இப்போது அவளை உன் மனைவி என்று கூறாது. திருமணம் செய்து கொண்ட அவளை என் மனைவி என்று சொல்லாமல் வேறு நான் என்னவென்று அழைப்பது? நீ அவளை உண்மையாக வெறுப்பதாக நினைத்து அவளை உன் நண்பனுக்கு நான் மனமுடித்து விட்டேன். இல்லை, ஒருபோதும் இல்லை. எனக்கு என் மனைவி வேண்டும். உனக்கு மனைவி வேண்டும் என்றால் அவளுடைய இளைய சகோதரனுக்கு மனம் முடித்தருகிறேன். அவள் உன் மனைவியாக இருக்கட்டும். அவள் இவளை விட அழகு மிகுந்தவள். தேவையில்லை. இந்த முறை பெலிஸ்தியர்கள் குற்றம் செய்யும் பொழுது அவர்களின் முன் நான் குற்றமற்றவன். என்னை ஏமாற்றிய பெலிஸ்தியருக்கு இந்த அழகான தோட்டம் இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை. இதை தீவிடுத்தேறுகிறது. நமது தோட்டம் எரிகிறதா? வா, நாம் உடனே சென்று பார்ப்போம். இதை செய்தது சிம்னாவின் மருமகன் சிம்சோன். என்ன கூறுகிறீர்கள்? எதற்காக இவற்றை செய்தார்? இதை செய்தது அவனேதான். ஏனெனில் திமினா சிம்சோனின் மனைவியை வேறொரு கொடுத்து விட்டான். அப்படியானால் நமது தோட்டத்தை சிம்சோன் எரிக்க காரணம் அந்த திமினாதானா? நீங்கள் உடனே சென்று அந்த திமினாவையும் அவனுடைய மகளையும் இழுத்து வந்து தீயில் இட்டுக் கொளுத்துங்கள். அப்போதுதான் இந்த பெலிஸ்தியர் யார் என்று அந்த சிம்சோனுக்கு தெரியும். உத்தரவரசே, நண்பர்களே வாருங்கள், நாம் சென்று திமினாவையும் அவன் மகளையும் தீயிலிட மன்னன் உத்தரவிட்டுள்ளார். வா, சென்று என்னை விடுங்கள். எதற்காக என்னை கொண்டு செல்கிறீர்கள்? என்னை விடுங்கள். என்ன எதற்காக கட்டுகிறீர்கள்? ஏன் நான் என்ன தவறு செய்தேன்? எதற்காக என்னை கட்டுகிறீர்கள்? ஐயோ, காப்பாற்றுங்கள். என்னை கட்டாதீர்கள். கடவுளே, கட்டாதீர்கள். ஆண்டவரே, ஏன் இந்த சோதனை? கட்டாதீர்கள். ஐயோ, யாராவது காப்பாற்றுங்களா எங்களை. ஐயோ, எரிகிறது. ஐயோ, எரிகிறது. காப்பாற்றுங்கள். ஐயோ, எரிகிறது. கடவுளே, ஐயோ, எரிகிறது. எரிகிறது. எரியுதே, எரியுதே. ஐயோ, 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 எரிகிறது. வலி தாங்க முடியவில்லை. ஐயோ, எரிகிறது. ஐயோ, கடவுளே, எரிகிறது. என்ன? என் மனைவி இறந்து விட்டாளா? உண்மை பழிவாங்கும் நோக்கத்தில் எரித்து விட்டார்கள். என் மனைவியை கொண்ட அந்த பெலிஸ்தியரை நான் அழிக்காமல் ஓய மாட்டேன். சரி வா, உங்களை கொல்லாமல் நான் ஓய மாட்டேன்.
ஐயோ ஐயோ ஆ! இந்த பெலிஸ்தியர்கள் ஆ! சிம்சோனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் மக்களை கொன்று குவித்திருப்பான். அவனை நான் விட மாட்டேன். யூத மக்களே, நான் சொல்வதை கேளுங்கள். அந்த சிம்சோன் எங்களுக்கு செய்தது போன்று நாங்களும் அவனுக்கு பதிலுக்கு செய்ய வேண்டும். ஆகவே நீங்கள் அந்த சிம்சோனை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இல்லையெனில் உங்களை நான் அமைதியாக வாழ விட மாட்டேன். இந்த சிம்சோன் நம்மை அமைதியாக வாழ விட மாட்டான். பாருங்கள், நாம் அவரிடமே சென்று கேட்போம். நம்மை அமைதியாக வாழ விட மாட்டான். அவனை பிடித்து கட்டி அரசர் கையில் ஒப்படைப்பதுதான் நமது கடமை. அதுதான் நமக்கு சிறந்தது. ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்தாய்? நாம் பிலிஸ்தியர்கள் கீழ் அடிமையாக இருக்கிறோம். உமக்கு தெரியாதா? பெலிஸ்தியர்கள் எனக்கு என்ன செய்தார்களோ அதைத்தான் நான் அவர்களுக்கும் செய்துள்ளேன். இதை கேட்கவா நீங்க இங்கு வந்தீர்கள்? நாங்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்று நீர் விரும்பினால் எங்களோடு வருவாய். ஆம், இல்லையெனில் உன்னை பிடித்து கட்டி நாங்கள் யூதர்களிடம் ஒப்படைப்போம். உங்கள் எண்ணம் நிறைவேறப் போவதில்லை. நீர் வந்துதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் எங்கள் அமைதி குலைந்து விடும். நாங்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்று நீர் விரும்பினால் எம்மோடு வாரும். நீங்கள் சொல்வதும் சரிதான். ஆனால் நீங்கள் என்னை தாக்க மாட்டீர்கள் என்று உறுதி கூறினால் நான் உங்களோடு வருகிறேன். இல்லை இல்லை, இல்லை. ஒருபோதும் இல்லை. நாங்களுமே தாக்கவே மாட்டோம். சரி, நான் வருகிறேன். உன்னை நாங்கள் சும்மா விட மாட்டோம். உன்னை அரசரிடமே ஒப்படைப்போம். என்னை விடுங்கள். விடுங்கள். கடவுளே! கடவுளே, உமக்கு நன்றி. நான் தற்பொழுது இந்த விருத்த சேதனம் செய்யப்படாத பெலிஸ்தீன் நாட்டில் தாகத்தால் தவிக்கிறேன். என் தாகத்தை தீர்க்க வழி காண்பீங்க கடவுளே. அரசே, நாம் இம்முறையும் தோல்வியை தான் சந்தித்து விட்டோம். என்ன இம்முறையும் தோல்வியா? தோற்று விட்டோமா? நாம் இனி வீரத்தோடு போரிட்டு அந்த சிம்சோனை வெல்ல முடியாது. ஆதலால் இம்முறை தந்திரத்தோடு தான் செயல்பட வேண்டும். யாருங்க? உத்தரவரசே, நீ உடனே சென்று நம் பெலிஸ்திய பெண்களுள் மிகவும் அழகும் திறமை வாய்ந்த பெண் யாரோ அவளை அழைத்து வாரும். அரசே, இதோ நீர் கேட்ட பெண் தெலீலா. வணங்குகிறேன் அரசே.
தெளிலா, உன்னால் நாங்கள் ஒரு உதவி எதிர்பார்க்கின்றோம். நீ அந்த சிம்சோனை மயக்கி அவன் பெரும்பலிமை எதில் உள்ளது என்று, அவனை எவ்வாறு நாங்கள் அடக்கி வெற்றி காண முடியும் என்று கண்டுபிடித்து கூற வேண்டும். அவ்வாறு நீ செய்தால் 1100 வெள்ளிக்காசுகளை நாங்கள் உனக்கு பரிசளிப்போம். சரி, நீங்கள் என்னை ஏமாற்ற மாட்டீர்கள் என்றால் இதற்கு ஒத்துக்கொள்கிறேன். நீர் பெலிஸ்தியர் இருவரை எனது மணியின் வெளிப்புறம் காவல் நிறுத்துங்கள். சிம்சோனின் பலம் தெரிந்ததும் அதை அவர்களிடம் சொல்லி அனுப்புகிறேன். சரி, நான் அவ்வாறே செய்கிறேன். அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளைச் சொல்லித்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளைச் சொல்லித்தா. ஏழை எந்தன் உள்ளம் நீ வா, எங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. நானும் ஓடு ஒன்று கேட்க வேண்டும். சொல் தெரியலா, என்ன இருந்தாலும் தயங்காமல் கேள். நீரோ வீரத்தில் வலிமை வாய்ந்தவர், அழகிலோ சிறந்தவர். உம்மை எதிர்த்து வரும் பெலிஸ்தியரை நீர் கொன்று வீழ்த்தி வெற்றி காண்கிறேன். அவர்களால் உம்மை தொடக்கூட முடியவில்லை. ஆம் தெரியா, என்னுடைய வலிமைக்கு முன்னால் அந்த பெலிஸ்தியர்கள் எல்லாம் வெறும் தூசி போன்றவர்கள் தான். அப்படி என்றால் எதிலும் அது வலிமை உள்ளது. அதை அறிந்து நீ என்ன செய்ய போகிறாய்? உனக்கு முன்னால் நான் ஒரு பூனை போலல்லவா நிற்கிறேன். இருப்பினும் பெலிஸ்தியர் முன் சிங்கம் போன்றல்லவா நிற்கிறேன். அவர்களால் உம்மை தொடக்கூட முடியவில்லை. உம் வலிமையின் ரகசியம் தான் என்ன? என்ன சொல்லலாம்? என்னை 7 நரம்பு கயிற்றினால் கட்டினால் போதும், நானும் பிறரை போல வலிமை இல்லாதவனாவேன். அவ்வாறு செய்தால் உம் வலிமை குறைந்து விடுமா? இதுல என்ன சந்தேகம்? இல்லை, ஒன்றுமில்லை. சரி சரி, தெரியா, ஏன் என்னை புதியதாய் பார்ப்பது போல் பார்க்கிறாய்? உம் அழகை ரசிக்கிறேன்.
என்ன பலிஸ்தீனா? ஐயோ, சிம்சோன் இறந்து விட்டான், தப்பி செல்வோம். இதோ நீர் என்னை அற்பமாக நினைத்து என்னிடம் பொய்கள் சொல்லிவிட்டு உமக்கு என் மீது அன்பில்லை. உமக்கு என் மீது இருக்க அன்பு உண்மையானால் இப்போதாவது கூறும், எதில் உமது வலிமை உள்ளது? என்ன இதுவரையும் யாரும் உபயோகப்படுத்தாத புதிய கயிற்றினால் என்னை கட்டினால் போதும், நானும் பிறரை போல வலிமை இல்லாதவனாவே. இப்போது நீர் கூறுவது உண்மையா இல்ல பொய்யா? உண்மை சொல்லியிருப்பாரு, அதோ பொய் சொல்லியிருப்பாரு, ஒண்ணுமே புரியவில்லை. இனி முயற்சி செய்து பார்ப்போம். தூங்கிவிட்டாரா? தூங்குவது போல் நடிக்கின்றாரா? சிம்சோன், இதோ பெலிஸ்தியர் உன் மீது பாய்கின்றனர். என்ன பலிஸ்தீனா? இதோ நீர் என்னை அற்பமாக நினைத்து என்னிடம் பொய்கள் சொல்லிவிட்டு உமக்கு என் மீது அன்பு இல்லை. தெரியல, சரி நான் சொல்கிறேன், கேள், கவனமாக கேள். ஆம், நீ 7 மயற்கற்றைகளை பாவம் ஊதினால் பின்னால் போதும், நான் பிறரை போல வலிமை இல்லாதவனாவேன். சரி, நான் சற்று ஓய்வெடுக்கிறேன், நீ மகிழ்ச்சியோடு இரு. இவர் உண்மை சொல்லியிருப்பார், பொய்தான் இந்த முறையில் சொல்லியிருப்பார். சொல்லியிருப்பார், எனினும் பார்த்துக் கொள்ள. சிம்சோன், சிம்சோன், இதோ பெலிஸ்தியர் உன் மீது பாய்கின்றனர். என்ன பலிஸ்தீனா? எங்கே? மனம் திறந்து பேசாமல் என் மீது அன்பு செலுத்துவதை எப்படி கூறலாம்? தெரியல, அழாதே. இல்லை, நான் உண்மை நம்ப தயாராகவே இல்லை. நீர் என் மீது காட்டும் அன்பில் துளி கூட உண்மை இல்லை. தெரியல, நீ நம்பு, நான் உன்னை உண்மையாக அன்பு செய்கிறேன். தெரியல, இல்லை, மும்முறை நீர் என்னை அற்பமாய் நடத்திவிட்டீர். இருப்பினும் உன் வலிமை எதில் உள்ளது என்று இதுவரை என்னிடம் கூறவில்லை. தெரியல, தெரியல, இல்லை, நானும் நம்ப தயாராகவே இல்லை. நீர் என்னை அருகே வரவே கூடாது, என்னை தொடவும் கூடாது. கடவுளே, நான் என்ன செய்ய? தெரியல,
சரி, நான் உண்மையை சொல்கிறேன். நான் பிறப்பிலிருந்து கடவுளுக்கு ஆசிரியராக வளர்க்கப்பட்டவன். என் தலையில் கத்தி பட்டதே இல்லை. ஏனெனில் என் வலிமையெல்லாம் என் தலைமுடியில் தான் உள்ளது. இதுதான் உண்மை தெரியுதா? இதுதான் உண்மை தெரியுதா? போய் சொல்லவில்லை, என்னை நம்புதி. அன்பே, நீர் என் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கிறீர் என்பது எனக்கு தெரியும். லீலா, இதுதான் உண்மை தெரியா? நீ நம்பு, இதுதான் உண்மை. அன்பே, நீ சோகமாக இருக்கிறீர். இது சற்று சிறிது கூட இருந்தீங்கள். இல்லை, சிறிது கூட இருந்தீங்கள். உங்கள் சோர்வு நீங்கும், சோகமும் நீங்கும். இல்லை, 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 சிறிது கூட, சிறிது கூட. அருந்துங்கள். சிறிது கூட அருந்துங்கள். அரசே, இதோ தெலீலா என்னை உம்மிடம் தூது அனுப்பியிருக்கிறாள். வந்ததன் காரணத்தை விரைவில் கூறும். சிம்சோன் தனது வலிமை ரகசியத்தை தெலீலாவிடம் கூறினார். ஆகவே உடனடியாக நீங்கள் வந்தால் நான் சென்று அவரை கட்டி உதைத்து இழுத்து செல்லலாம். வாருங்கள், நாம் உடனே செல்வோம். இருக்கிற இருப்பா பாரு, இவன் பலிஸ்தர்களை கொல்ல போகிறானா? இப்போது என் காலடி சிம்சோன், இதோ பலிஸ்தர் உன் மீது பாயிட்டனர். நான் என்னை விடுவித்து இந்த பலிஸ்தர்களை கொண்டடிப்பேன். உன்னால் முடியாது சிம்சோன், உன்னால் முடியாது. அவரை கட்டி இழுத்து வாருங்கள். என்னை விடுங்கள். என் கண்கள். இவரை நம் சிறையில் கொண்டு தள்ளுங்கள். என்னை விடுங்கள்.
ஆகவே நம் கடவுள் தாகோனுக்கு பலி செலுத்தி விழா எடுக்க வேண்டும். ஆம், நம் கடவுள் நமக்கு இரக்கம் காட்டியுள்ளார். நம் எதிரி சிம்சோனை நம் கையில் ஒப்புவித்துள்ளார். ஆகவே நாம் நம் கடவுளுக்கு பலி செலுத்துவது முறையே. அவன் நம் மீது நிறைய தீமைகள் செய்துள்ளான். நம் விளைநிலங்கள் பலவற்றை அழித்துள்ளான். நம்மில் பலரை கொன்றும் உள்ளான். ஆகவே நாம் அகமகிழ்ந்திருக்க அந்த சிம்சோனை கூப்பிடுங்கள். அவன் நமக்கு வேடிக்கை காட்டட்டும். ஆம், அவனை அழைத்து வர கட்டளையிடுங்கள். அப்படி என்றால் நீங்கள் உடனே சென்று அந்த சிம்சோனை இழுத்து வாருங்கள். என்னை இந்த வீட்டை தாங்கி நிற்கும் தூண்களுக்கு அருகே கொண்டு செல்லுங்கள். நான் அங்கு சாய்ந்து கொள்கிறேன். நம்மில் பலரை கொண்டவரின் நிலையை பாருங்கள். இன்று நம் கையில் அகப்பட்டுள்ளான். பெலிஸ்தியரை வீழ்த்தும் வரை ஓய மாட்டேன் என்று சொன்னாயே, இப்போது உன் பலம் எங்கே போனது? இதோ நிற்கிறோம், வந்து வீழ்த்து. சிங்கம் போல பெலிஸ்தியர்களை வெட்டி வீழ்த்தியவன் இதோ பூனையை போல் பலத்தில் நிற்கின்றான். நம்முன் எங்கே சென்றது உன் பலம்? என்னையும் வெட்டி வீழ்த்தும். பெலிஸ்தியர் பலரை வெட்டி வீழ்த்தி வந்தாரே நீ, இதோ என்னை வெட்டி வீழ்த்தும். எங்கே உனது குதிரை சடை? அதை வைத்து ஆட்டம் போட்டாய் நீ. இப்போது காட்டு உன் ஆட்டத்தை. கடவுளே, இந்த ஒரே ஒரு முறை மட்டும் எனக்கு ஆற்றல் அளியும். இவரது கடவுள் இவரை விடுவிக்க போறாரா? ஒரே ஒரு முறை என் இரு கண்களுக்கு ஈடாக இந்த பெலிஸ்தியரை வஞ்சம் தீர்க்க எனக்கு ஆற்றல் அளியும். கடவுளே, கடவுளே, என் உயிரோடு சேர்ந்து இவர்களும் மடியட்டும். ஐயோ, எனது மகன் சிம்சோன், சிம்சோன், நீ எங்கே இருக்கிறாய்? ஐயோ, சிம்சோன், ஐயோ, சிம்சோன், மகனே, சிம்சோன், ஐயோ, மகனே, ஐயோ, சிம்சோன், மகனே, 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 உன்னுடைய கார்கோதல் எங்கே மகனே? சிம்சோன், சிம்சோன், உனக்கு இந்த கொடுமையை செய்வது யார்? ஐயோ, மகனே, மகனே, சிம்சோன், சிம்சோன், எனது மகன் சிம்சோன், மகனே, எங்களுக்கு இப்படி ஒரு குழந்தைய ஐயோ, எங்களை விட்டு பிரிந்து விட்டாயே. ஆண்டவரின் ஆவியால் நிறைந்த பலசாலியாகிய சிம்சோன் இதோ தன்னுடைய பாவ வாழ்வினால் ஆண்டவர் அருளிய வல்லமை இழந்து ஆற்றல் இழந்து உயிரிழந்து இதோ கிடக்கின்றான். ஆம் அன்பானவர்களே, இதை போன்றுதான் நமது வாழ்வும். நாம் பாவம் செய்யும் போது கடவுள் நமக்கு அருளிய வல்லமை இழந்து விடுவோம் என்ற உண்மையை உணர்ந்து கொள்வோம். ஆகவே நாம் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு
நாம் பெற்றுக்கொண்ட ஆண்டவரின் ஆவியை இழந்து விடாமல் வாழ முயற்சி செய்வோம். அவரோடு இணைந்து வாழ்வில் வெற்றி காண்போம். நன்றி, வணக்கம்.